அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, தியாகம் உலக சம்பந்தத்தையும் அனைத்தையும் ஒழித்துக் கொள்வது தியாகம் என்று கூறியிருக்கிறாரு. இப்ப தியாகம்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ தியாகத்துக்கு இன்னொரு இடத்துல சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஒரு விதையை ஒழித்துக் கொள்வதனாலேயே ஒரு மரத்தின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வது போல. அதுக்கப்புறம் நெருப்பின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வதாலேயே வெப்பத்தின் சம்பந்தம் ஒழித்துக் கொள்வது போல அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவார். அப்போ ஒரே எக்ஸாம்பிள், விதையை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா மரத்தின் சம்பந்தம், மரத்தினால் வரும் பிரச்சனைகள் உனக்கு இல்லை. இப்ப உலக சம்பந்தம் எனக்கு இல்லை அப்படின்னா அதுக்கு விதை என்ன அப்படின்னு பார்த்தா அவரே சொல்லியிருக்க, நான். எவன் நானே ஒழித்துக் கொள்கிறானோ அவன் தியாகி அப்படின்னு சொல்றாரு. அதுதான் பெரிய சுகம், பேரானந்தம், பேரின்பம் அப்படின்னாரு. அப்போ உலகை ஒழிக்க வேண்டும்ட்டு நீ பயங்கரமா உலக உலக விஷயங்கள், உலக பொருள்கள், உலக மக்கள்கள் அப்படின்ட்டு அதை ஒழித்து கொள்ள பெறப்படாத. ஒரு மரத்தெல்லாம் வெட்டி சாய்க்க வேண்டாம், விதைய தூக்கி போட்டுரு. மரம் தான், ஏன்னா விதையில இருந்தா மரமே வருது. மூலம் என்னன்னு பார்த்தா நான். சோ அந்த நானே எவன் ஒழித்துக் கொள்கிறானோ அவன் பெரிய தியாகி அப்படின்னு சொல்லிட்டாரு. இது புரியணும்ல. இந்த நானே ஒழித்துக் கொள்வது என்றால் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாரும் தான் தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது தியாகம் ஆகாது. என்ன, எனக்கு ஒரு விஷயம் பயங்கர வெறுப்பா இருக்கு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் தலையில கட்டினா, அப்ப நான் என்னுடையதுதான் அது வேண்டான்னு இன்னொரு தலையில கட்டுறேன். அது தியாகமாகுமா? ஆகாது. ஏன்னா அந்த வெறுப்புல நான் இருக்கு. அப்ப எனக்கு மீதி மிஞ்சிருச்சு. சாப்பிட்ட சமையல் மீதி இருக்கிறது, எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதை எங்க குப்பையில போட தெரியலும் போது ஒருத்தன் கேட்கறான், நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா தியாகமா அப்படின்னா அதுவும் இல்லை. ஏன்னா அவன் அந்த நான் எங்கேயுமே பாதிக்காம எல்லோரும் தான் தியாகம் பண்ணிட்டு இருக்கோம். ஞான சாட்டிஸ்ஃபைடு பண்ற மாதிரி எல்லா தியாகமும் பண்றோம். இப்போ ஒருத்தன் உழைக்கிறான் பணத்துக்காக அப்படின்னா மனைவியை தியாகம் செய்கிறான், தன் குழந்தைகளை தியாகம் செய்கிறான், தன்னுடைய ஆசைகளை தியாகம் செய்கிறான். பணம் பணம் பணம், 24 மணி நேரம் உழைப்பு, எதையும் அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த பணம் அந்த நானே சாட்டிஸ்ஃபைடு செய்து வேண்டியது. கஞ்சன் எல்லா வகையிலும் தியாகி தான். ஸோ அவன் தனக்கே செலவு செய்ய மாட்டான். அப்ப அவன் தியாகியா அப்படின்னா அவன்கிட்ட அந்த நான் ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த விதை தான் இந்த தியாகத்தையே பண்ணுது. விதை என்னன்னு பார்த்தா நானை தூக்கி போடுறதான்டா தியாகம் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்போ நானை எடுப்பதால் நானை எடுத்து விட்டால் எல்லா மரத்தின் சம்பந்தத்தை ஒழித்துக் கொள்வது போல நீ உலக விஷயங்களில் இருக்கும் கஷ்டங்களை ஒழித்து கொண்டு நிம்மதியாக இருப்பாய் அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, இந்த நானை எடுக்கிறதுனா என்ன அப்படின்னா, நான் இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் என்னை குற்றம் சுமத்துகிறார் அப்படின்னா, அப்ப என் இயல்பு என்ன பண்ணும்னா அவரை டிஃபென்ஸ் பண்ணும், இல்ல அவரை குற்றமா பார்க்கும். அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மனம் ஒப்பாது. அப்ப இது எல்லாமே நான்ல வருது. ஆனா அந்த நானை தூக்குறதுன்னா முழுமையாக அந்த குற்றத்தை முதல்ல அக்செப்ட் செய்தம். அப்ப அங்க நான் அடிவாங்குது. அப்ப எங்கெல்லாம் நான் அடிவாங்குதோ அதெல்லாம் தியாகம். அப்ப முழுமையாக அந்த குற்றத்தை அக்செப்ட் செய்யும் ஒரு பக்குவம் இருந்தால் அங்கே நான் அடிவாங்குதுன்னு அர்த்தம். இல்ல அதை எதிர்க்கிறேன், டிஃபென்ஸ் செய்கிறேன், இல்ல நான் உட்காந்து அழுகுறேன், நான் எதிர்த்து பேசல ஆனா உள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், ஆனா நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் தியாகம் ஆகாது. ஏன்னா அது எல்லாமே நான் இருக்கு. நானை சாட்டிஸ்ஃபைட் பண்றதுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து இது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்தவனை குற்றம் காணாமல் இருப்பது. என்ன பண்ணாலும் குற்றம், சிரிச்சுட்டு இருந்தாலும் குற்றம், சிரிச்சு பேசினாலும் குற்றம், அவனாட்டு ஜாலியா இருக்கிறான் அதுவும் குற்றம், அவன் லைக்ஸ்ல இருக்கிறான் அப்படின்னு. அதுவும் இந்த ஞானத்துக்கு வந்துகிட்டா ஒருத்தன் ஜாலியா இருந்ததை பார்த்தாலே கோவம் வந்துருது. அதுக்கு குரோதம்னு சொல்லி இருக்கிற. அடுத்தவன் சந்தோஷத்தை பார்த்து கஷ்டம் அதுக்கு பேரு குரோதம். அதனால அடுத்தவன் சந்தோஷமாக இருப்பதை பார்க்கும் போதோ இல்ல அடுத்தவனிடம் குற்றம் காணாமல் இருக்கும் ஒரு தன்மை, மிகப்பெரிய ஒரு குற்றம் நடந்தாலும் அது குற்றம் அல்ல, அது நன்மைதான் அப்படின்ட்டு அதை கண்டு சந்தோஷப்படும் ஒரு பக்குவத்தை கொண்டு வந்தால் அந்த நான் காலியாகுதுன்னு அர்த்தம்.
இல்லைன்னா நானை மேட்ச் பண்ணி அங்க நானை வலுப்படுத்துவதற்காக அது குற்றம், இது தவறு, இது மோசம், நீ இப்படி இருக்கிற தவறு, இது லைக்ஸ், இது டிஸ்லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை முத்திர குத்தி கொண்டிருப்பது நான். அப்போ குற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும் அடுத்தல் குற்றம் காணாத தன்மையும் உன்னிடம் இருந்தால் நான் அடிவாங்குது, அது தியாகம். இதுதான் தியாகம். அடுத்து மிகவும் விரும்பிய பொருள். சோ ஆசையா வைத்த பொருள் மிகவும் விரும்பிய பொருள் அப்படின்னாலும் அதை நன்மைக்காக விட்டு கொடுத்தால் அது தியாகம். சில பேர் என்ன பண்ணுவான், இன்னொருத்தர் விரும்பி, இது பொருள் எனக்கு ரொம்ப விருப்பம், அதை விட இன்னொருத்தர் மேல விருப்பம், அதனால இதை நான் கொடுத்துட்டா தியாகம் ஆகாது. ஸோ விரும்பியதை உலக நன்மைக்காக, தன்னுடைய நன்மைக்காக, தன்னுடைய லைக்ஸ் சாட்டிஸ்ஃபைடு இல்லாம அதை அப்படியே கொடுக்கணும். பிடிக்காத கொடுக்கிறதோ, அதை நான் கண்டுகொள்ளாமல் இருப்பது கொடுக்கதோ தியாகம் ஆகாது. அப்ப மிகவும் பிடிச்சிருக்கு, ஸோ நான் விரும்பியது, ஆனால் அதை நான் முழு மனதோடு அந்த உலக நன்மைக்காக நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அது தியாகம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ அந்த மாதிரி இன்னொன்னு பார்த்தோம்னா ஈகோ அப்படின்னா, நானை தானே எடுக்க சொன்னார். ஈகோ அடுத்து என்ன பண்ணோம், பலனையே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எவன் ஒருத்தன் எல்லா விதமான செயல்களையும் சூப்பரா செய்துவிட்டு அதன்ல கொஞ்சம் கூட அது புகழோ பணமோ இல்ல அங்கீகாரமோ ரெகக்னேஷனோ இல்ல இகழ் இல்லாமல், சில பேர் நம்ம எதுவும் வேண்டாம், என்னை திட்டாம இருந்தா போதும், என்னை இழிவுபடுத்தாமல் இருந்தா போதும், அதுவும் இழிவுபடுத்தினாலும் பரவாயில்ல, அப்ப எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் ஒருவன், ஏன்னா ஈகோ வந்து பலன்ல தான் உட்கார்ந்துருக்கும். சோ அப்ப அந்த ஈகோவை தூக்கணும், அதுதானே தியாகம். அப்படின்னா பலனை தியாகம் செய்தால் அது தியாகம். சில பேர் வந்து பலனை தியாகம் பண்ண மாட்டான், ப்ரொசீஜரை தியாகம் பண்ணிடுவான். அது மிகப்பெரிய அகங்காரம். அப்ப ப்ரொசீஜரை 100% தெளிவாக சோம்பேறித்தனம் இல்லாமல் சந்தோஷமாக பியூர் லவ்ல சூப்பரா ப்ரொசீஜரை பண்ணிட்டு அதற்கு எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்கலைன்னா தியாகம். ஏன்னா ப்ரொசீஜர்லயும் தியாகம் இருக்கு, அதே சமயம் பலன்ல எதிர்பார்க்காமல் இருக்கிறது தியாகம் இருக்கு. ஈகோ என்ன பண்ணும்னா ப்ரொசீஜரை வேண்டாம் வெறுப்பா அவசர அவசரமா இல்ல எவனையாவது போட்டு கொடுத்து ஏமாத்தி குறுக்கு வழியில ப்ரொசீஜரை பண்ணிட்டு இருக்கோம். அது ஈகோ. கஷ்டப்பட்டு அது இல்லைன்னா ஓவரா பலன் எதிர்பார்க்கும், மொத்தம் எனக்கு தான் வரணும், ஐ ஆம் தி கிரெடிட் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பலனை எதிர்பார்த்தாலும் அங்கேயும் வந்து அது தியாகம் ஆகாது. அப்ப பலனை எதிர்பார்க்காமல் கடமைகளை செம்மையாக செய்து கொண்டிருப்பது தியாகம் என்று வருகிறது. அப்புறம் அடுத்து உணர்வு அப்படின்னா உணர்வை சரண்டர் பண்றது. 5 மிட்டாய் 5 ரூபாய், நீ பாதி தின்று தந்து விட்டால் ₹1,00,000. பஞ்சு மிட்டாய் மிகவும் பிடிச்சிருக்கு, ஆனா அந்த உணர்வு எங்க போனா மேம்படுதுன்னா அப்ப அந்த உணர்வு முழுக்க முழுக்க இறைவனிடம் கண்ணனிடம் நாலேஜ்ல உணர்வு கொந்தளித்து கொண்டிருந்தால் அது தியாகம். ஆனா ஈகோல இருக்கிற உணர்வு என்ன பண்ணும், தான் லைக்ஸை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும், தான் டிஸ்லைக்ஸை ஒதுக்கணும், தன்னுடைய பொசசிவை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணணும். ஸோ தன்னுடைய, அதாவது அந்த ஈகோவை சுத்தியே உணர்வு, அந்த ஈகோவை பாதுகாப்பதற்காகவே ஒரு உணர்வு சுத்தி கொண்டே இருக்கும். ஆனா அந்த உணர்வு அப்படியே எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ இருந்தா போதும் அப்படின்ட்டு கண்ணனிடம் அந்த உணர்வை சரணடைய செய்வது ஈகோவை எடுக்கிறது. ஸோ அப்போ வந்து அது தியாகம். தன்னை சுத்தி கொண்டிருந்த அந்த உணர்வை எடுத்து எனக்கு வேண்டாம், இந்த உணர்வெல்லாம் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சரண்டர்ல கொண்டு போய் கண்ணன்ட்ட அர்ப்பணிச்சாலும் அது தியாகம். இல்ல மிகுந்த பயம் பதட்டம் டென்ஷன் கோபம் எரிச்சல் வந்து உள்ளெல்லாம் கொந்தளிக்குது, மைண்ட் எல்லாம் அளவாயுதுனாலும் இந்த ஈகோ என்ன பண்ணனா அதோட ஓடிக்கொண்டிருக்கும். மனோரதங்களில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறை குடுக்கையை போல. ஆனா அந்த இடத்துல ரிலாக்ஸ்டா ஒரு புன்னகையோடு எதை பற்றியும் கவலைப்ப உள்ள குதிச்சிட்டு இருக்கு, ஆனா அதை கண்டுகொள்ளாமல், சொல்லுவா இல்லையா, சட்டையே செய்யாமல் பூர்வ கர்ம வாசனைகளால்
இந்திரியங்களை கொண்டாடாமல், சட்டையே செய்யாமல், உள்ள இருந்து அதை செட்டை செய்யாம ரிலாக்ஸ்டா அந்த ப்ராசஸ்ல எவன் சுகித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு ஈகோ காலியா இருக்கு. ஈகோ என்ன பண்ணா அதோட ஒட்டி பின்னி பிணைஞ்சு அதை வளர்க்கணும். ஆனா ஈகோ ஒழிக்கிறது அப்படின்னா உன்னுடைய உணர்வுகள், பயம், கோபம், எரிச்சல், டென்ஷன் ஆகியவற்றில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருந்தாலே அது மிகப்பெரிய தாகம். ஒட்டுவது என்பது அகங்காரம். சோ இந்த மாதிரி உங்களுடைய அகங்காரத்தை நீங்கள் ஈகோவை கலைந்து விட்டால் உலகனைத்தையும் வென்றுவிட்டவராகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எது தியாகம் அப்படின்னா, நான் என்பதை ஒருவன் தியாகம் செய்து விட்டால் அதுவே தியாகம் எனப்படும் அப்படின்னு ஞானதேவர் சொல்லியிருக்காரு. சோ அதான் பார்த்தோம், நான் எங்கெங்கெல்லாம் இருக்கும். குற்றம் சொன்ன அக்செப்ட் ஆகாது, குற்றம் சொல்ல தோன்றும், அடுத்தவனை குற்றமாக பார்க்க தோன்றும். மூணாவது, பலனில் மீத பயங்கர ஆசையா இருக்கும், ப்ரொசீஜர்ல சோம்பேறித்தனமும் குறுக்கு வழியும் வேகமும் வெறியும் இருக்கும், ரிலாக்ஸேஷன் இருக்காது. அடுத்து உணர்வுகள் தன்னை சுற்றி கொண்டே வரும். தான் ஈகோவை எப்படி சாட்டிஸ்ஃபைடு, அதை தியாகம் செய்து கண்ணனிடம் சரணடைய செய்ய வேண்டும். என்ன நடந்தாலும் ரிலாக்ஸாக நிம்மதியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கும் ஒரு தன்மை இருந்தால் அது தியாகம் என்று எனப்படும். ஸோ இந்த எல்லா இடத்துலையும் ஈகோ சராமாரியா அடி வாங்குவதன் விளைவு அதுல ஒரு தியாகம்னு ஒண்ணு சொல்லப்படுறாங்க. இந்த ஈகோ அடி வாங்கும் போதும் அந்த தியாக மனப்பான்மை என்பது மிகவும் இதமாக, சுகமாக, லைட்டாக பறக்கிற மாதிரி சூப்பரான ஒரு ஃபீல். அதை அனுபவிச்சா புரியும். அனுபவிச்சா மேலும் மேலும் அதை அனுபவிப்பதற்கு நம்ம மனமே நம்மை இழுத்து செல்லும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.